ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு அருமையான கருவாட்டு தலையை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுல. இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோமா? நாங்கள் பார்ப்போம். இது தேவையான பொருளை பாருங்கள். இது தேவையான பொருள் இந்த பாருங்கள். கருவாட்டோட தலை நல்லா எலும்பு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் சின்னதுலேயே பெரிய சைஸாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன். சின்ன சைஸாக இருக்கிறது நான் அப்படியே முழுசாக போட்டேன். தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் இதுக்கு வந்து ஒரே ஒரு காய் தான் போட போகிறோம். முள்ளங்கி. கருவாட்டு குழம்பு முள்ளங்கி போட்டால் எனக்கு பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். வேறு எந்த காயுமே நான் போடலை. அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் நல்லெண்ணெய். ஏன்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளி குழம்புலாம் நல்லெண்ணெய் வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ நல்லெண்ணெய் தான் வைக்க போகிறோம். அது மண் சட்டியில் நம்ம வைக்க போகிறோம். எப்படி வைக்கணும்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மண் சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். சட்டி நல்லா காஞ்சோடனே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லா காயிட்டோம். இப்போ காஞ்சிச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம வெந்தயம் தான் ஃபஸ்ட்டு போட்டு தாளிக்க போகிறோம். நல்லா காஞ்சிச்சு எண்ணெய். இப்போ கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சால் நம்ம கடுகு போடலாம். வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம். கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும். இதிலே பூண்டும் சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துடலாம். இதை நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம்.